அண்மையில் தாவக கட்சியில் இணைந்த முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கருக்கு எதிரான குட்கா வழக்கினை 12 வாரங்களுக்குள் முடிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒருவேளை இந்த வழக்கில் விஜயபாஸ்கருக்கு எதிராக தீர்ப்பு வந்தால் அவரது அரசியல் வாழ்க்கையை மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடும். இப்படி இருக்கும்போது தாவக கட்சியில் அவரை இணைத்துக் கொள்ள விஜய் எப்படி சம்மதம் சொன்னார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இந்நிலையில் விஜயபாஸ்கர் கொடுத்த உத்தரவாதம்தான் அதற்கு காரணம் என்று புதிய தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. 2026 சட்டமன்ற தேர்தலில் 108 இடங்களை தாவேகா வென்றது. இதில் ஒரு தொகுதியை விஜய் ராஜினாமா செய்து விட்டார். சபாநாயகராக ஜேசிடி பிரபாகர் நியமனம் செய்யப்பட்டதால் மேலும் ஒரு தொகுதி குறைந்து 106 என்றானது. இதனையடுத்து காங்கிரஸ், இடதுசாரிகள், விசிக, IUML கட்சிகள் கொடுத்த ஆதரவால் விஜய் ஆட்சி அமைத்தார். இதற்கிடையே 6 அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்துள்ளனர். இதனால் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளின் எண்ணிக்கை 7ஆக உயர்ந்துள்ளது. இந்த 7 தொகுதிகளிலும் தாவேகா வேட்பாளர்களை நிறுத்திட விஜய் திட்டமிட்டு இருக்கிறாராம். ஒருவேளை அனைத்து தொகுதிகளிலும் தாவேகா வென்றுவிட்டால் அவர்களின் பெரும்பான்மை 113ஆக உயரக்கூடும். இன்னும் 5 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து தாவேகாவில் இணைந்ததால் இடைத்தேர்தல் நடைபெறும் தொகுதிகளின் எண்ணிக்கை 12ஆக உயரக்கூடும். அவை அத்தனையிலும் தாவேகா வென்றுவிட்டால் யாருடைய தயவும் அவர்களுக்கு தேவையில்லை. இதற்கு விஜயபாஸ்கர் உத்தரவாதம் கொடுத்திருக்கிறாராம். மேலும் 5 எம்எல்ஏக்களை ராஜினாமா செய்ய வைத்து தாவேகாவில் இணைக்கிறேன், அதற்கு நான் உத்தரவாதம், நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம், அனைத்தையும் நானே பார்த்துக் கொள்கிறேன் என அவர் விஷ்ணு ரெட்டியிடம் பேசினாராம். தனி பெரும்பான்மைக்கு வேறு வழியில்லை என்பதால் தான் விஜயபாஸ்கரை கட்சியில் இணைக்க விஜய் சம்மதம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இதை வைத்து பார்க்கும்போது இன்னும் சில அதிமுக எம்எல்ஏக்கள் விரைவில் ராஜினாமா செய்து தங்களை தாவேகா கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.